பிரகலாதா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் நடித்த 6வது படம். இதுல இந்திரனா நடிச்சிருப்பாரு. இந்த படத்தை B.N. ராவ் இயக்கி இருப்பாரு. இந்த படத்திற்கான பாடல் பாபநாச சிவன், இசை சர்மா பிரதர்ஸ். இந்த படம் 1939 ரிலீஸ் ஆனது. இத சேலம் சங்கர் பிலிம்ஸும் சேலம் சென்ட்ரல் ஸ்டுடியோவும் இந்த படம் தயாரிச்சிருப்பாங்க. இந்த படத்துல T.R. மகாலிங்கம், சந்தானலட்சுமி, பாலசுப்ரமணியம், N.S. கிருஷ்ணன், T.M. மதுரம் உட்பட பலர் நடிச்சிருப்பாங்க. இந்த படம் 100 நாள் ஓடிய மாபெரும் ஒரு வெற்றி படமா அமைஞ்சது. இந்த படத்துல கதை என்ன தெரியுங்களா? மாயபுரியை இரணிய ஆண்டு வந்தான். அவனுடைய தம்பிய மகாவிஷ்ணு கொன்னுருவாரு. இதனால் பயங்கரமான கோபம் வந்த இவரு நேரா பிரம்மனை நோக்கி ஒரு மிகப்பெரிய தவம் இருந்து சாகா வரம் வேணும் அப்படிங்கிற வரத்தை இவர் பெற்றுருவாரு. இந்த நிலையில இவருடைய மனைவி லீலாவதிய இந்திரன் சிறை எடுத்துட்டு போவா. அப்ப அங்க எதிரில வந்த நாரதர் அதை பார்த்துட்டு இதெல்லாம் தப்பு, இதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்ட்டு லீலாவதியை தனது ஆசிரமத்துக்கு கூட்டி போயிருவாரு நாரதர். அங்க லீலாவதிக்கு ஹரியினுடைய கதைகளை சொல்லுவாங்க. அப்போ அந்த கதைய லீலாவதி மட்டுமல்ல, அவங்க வயிற்றுல இருந்த அந்த சிசுவும் ஸ்ரீ ஹரியினுடைய கதையை கேட்டது. அதன் பிறகு பாத்தீங்கன்னா பிரம்மனின் வரம் பெற்ற அரக்கன் இரணிய நேரா குருகுலத்துக்கு நாரதரை பார்த்து நன்றி சொல்லிட்டு நாரதர் கூடவே அவர் மனைவிய நீங்க போய் அரண்மனையில் விட்டுருங்க அப்படின்னு அனுப்பிச்சு வச்சுட்டு இவர் நேரா இந்திரலோகத்துக்கு போய் இந்திரனுடைய மணிமுடியை தான் அணிஞ்சு விட்டு அந்த சிம்மாசனத்தில் அமர்ந்து இந்திரலோகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை தேவர்களையும் அடிமைப்படுத்தி அங்க இவர் ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. அதன் பிறகு இவர் மாயபுரிக்கு வர்றாரு. அங்க இவருக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்திருக்குது அப்படிங்கிறமான ஒரு செய்தி கிடைச்சு சந்தோஷம் அடைகிறாரு. ஆனா அந்த மாயபுரி ஸ்ரீ ஹரியினுடைய பக்தனா விளங்குது. அதை பார்த்தோம்னா நாரதர் அந்த குழந்தைக்கு ஆசீர்வாதம் பண்றாரு. எப்ப பார்த்தாலும் தனக்கு எதிரியான மகாவிஷ்ணுவனுடைய பேரையே ஸ்ரீ ஹரி ஹரின்னு பையன் செஞ்சு சொல்லிக்கிட்டு இருக்கானே அப்படின்னு பையன் மேல கோவம் வந்துருது. சொல்லி பாக்குறாரு, கேட்கல. பல தண்டனைகளும் கொடுக்கிறாரு. ஆனா ஒவ்வொரு தண்டனையிலுமே ஸ்ரீ ஹரி பிரகலாதனை காப்பாத்திடுறாரு. ஒரு கட்டத்துல இவர் என்ன பண்ணிடுறாரு, நம்ம எதிரியான ஸ்ரீ ஹரி இந்த அளவுக்கு பையன் எப்ப பார்த்தாலும் ஸ்ரீ ஹரி ஹரின்னு சொல்லிக்கிட்டு இருக்கானே அப்படின்னு கூப்பிட்டு பையன் சொல்றாரு, நீ எப்போ பார்த்தாலும் ஹரி ஹரின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறியே, அவர் எங்க இருக்கிறாரு அப்படின்னு இவர் கேட்கிறாரு. அதுக்கு பிரகலாதன் சொல்லுவா, அப்படியே தந்தையே, ஸ்ரீஹரி எங்கேயும் நிறைந்திருப்பார், துணியிலும் இருப்பார், துரும்பிலும் இருப்பார் அப்படிங்கிற மாதிரி பிரகலாதன் சொல்லுவாரு. அப்படியா? அப்ப இந்த தூண்ல இருக்காரா? ஆமா, இந்த தூண்லயும் இருக்கிறாரு அப்படிங்கும்போது தான் கையில இந்த கதாயத்துல போங்கி அந்த தூணை அடிக்கிறாரு. சும்மா அந்த தூணை அப்படியே பிளந்துகிட்டு சும்மா தக 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 தகன்னு தங்கமா ஜொலிச்சுக்கிட்டு சும்மா சிங்க முகத்தோட நரசிம்ம பெருமாள் தோன்றுவார் பாருங்க. அப்படியே எங்க ஒரு ஆத்திரத்தோட தோன்றுவாரு. இரணியன் அப்படியே புடிச்சு தான் மடியில வச்சு அப்படியே வதம் பண்ணிடுவாரு ஸ்ரீ நரசிம்ம பெருமாள். அதன் பின்னாடி இவருடைய கோபத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாது. அப்புறம் பிரகலாதனுடைய அந்த பக்தியால பிரகலாதனுடைய பிரார்த்தனையில சாந்தமாகி அனைவருக்கும் அருள் புரிவாரு நரசிம்ம பெருமாள்.